தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் சிவகங்கை ஆகாஷ் டெலிசன் உடல் சுமார் 100 நாட்களுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரையில் தகனம் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து சில நாட்களிலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் குடும்பத்தினர் அவரது உடலை வாங்க மறுத்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆகாஷ் டெலிசன் மரண விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. அவரது உடலை அரசு அதிகாரிகளே தகனம் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க ஆகாஷ் டெலிசன் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு இடையே மதுரை தத்தநேரி மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஆகாஷ் டெலிசனின் தந்தை ராஜேஷ் கண்ணன், தாயார் ஆனந்தி மற்றும் சகோதரி ஆகியோர் தகன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகாஷ் உடலை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவரது உறவினர்களை காவல்துறை கைது செய்தது.